ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது ரோமர் 2 அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். ஃபர்ஸ்ட் நற்கிரியைகளை செய்யணும். நற்கிரியைகளை நாம் செய்தால் என்னென்னலாம் நம்மளுக்கு பயன் கிடைக்கிறது என்றால், கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும், அவருடைய கனத்தை நாம் காண முடியும், அழியாமையை காண முடியும். இத்தனையும் நான் காண்போமானால் நித்திய ஜீவனை நமக்கு கண்டிப்பாக அளிப்பார். சப்ஜெக்ட் ஒன்றும் புரியல. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இங்கே பவுலடிகளார் ரோமர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நாம் எதை தேடிக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அழிவுள்ள ஒரு பொருளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், போடுகிற ஆடை ரொம்ப நல்ல உயர்ந்த ஆடையை நாம் போட வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் எத்தனை வருஷம் லைஃப் இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அதுக்கப்புறம் இது என்ன போயிடும், மங்கி போயிடும், அதோடைய தன்மை, அந்த உடைக்குண்டான தன்மையை அதை இழந்து போயிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு டேபிள் துடைக்கவோ இல்லை நம்ம வேற ஏதாவது ஒரு துடைப்பானாக இந்த ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை நாம் பயன்படுத்துவோம். அதே போலதான் நம்மளுடைய வீடு, எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும், எவ்வளோ பெரிய வசதியான ஒரு விஷயத்தை செய்தாலும் அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஆனா அழியாமையை நாம் தேடுவோமானால், இந்த அழியாமை யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுவோமானால் நம்மளுக்கு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். என்னங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் உலகத்துல எல்லாரும் வாழ்கிறது போலதானே நம்ம வாழ முடியும். நம்ம எப்படி நித்திய ஜீவனை எப்படி நம்ம இங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னால், ஒரு புரியாத ஒரு விஷயத்தை ஏன் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இப்போ எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணிடுவோம்ன்ற ஒரு சிஸ்டம் நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா? அப்ப பாஸ் பண்ணிடுவோம் என்பது உங்களுடைய உறுதிப்பாடு. இந்த வாழ்வில கூட நாம் வெற்றி பெறுவோம் என்பது உங்களுடைய உறுதிப்பாடாக இருக்கிறது. ஆனால் அதுக்குண்டான முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப அழியாமையை தேடுகிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்பது தான் அந்த ரிசல்ட், அந்த பாஸ் பண்ணதுக்கு உண்டான ரிசல்ட். இந்த அழியாமை அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய உடல் அழிந்து போகிறது, ஆனா உங்கள் ஆத்மா அழிந்து போகிறது இல்லை. இந்த ஆத்மாவை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆன்மாவை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப சுத்தம் இப்ப எங்க கெட்டு போயிருக்கு, நீங்க சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று ஒருவேளை கேட்டீர்களானால், பார்க்கிற பார்வையிலே சுத்தம் இல்லை, பேசுகிற பேச்சில சுத்தம் இல்லை, செய்கிற செயல்களிலே கைகளிலே சுத்தம் இல்லை, நடக்கிற நடையிலே சுத்தம் இல்லை. என்ன சுத்தம் இல்லை? நாங்கள் நல்லா தான் குளிக்கிறோம், சோப்பு போட்டு நல்லா ஷாம்பு போட்டு தலையெல்லாம் நாங்கள் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சுத்தம் இல்லை என்று சொன்னால், சிந்தனையிலே இங்க குளறுபடி இருக்கிறது, சிந்தனையிலே பிரச்சனை இருக்கிறது. சிந்தனை என்று சொன்னால் பார்க்கிற பார்வை எப்படியாப்பட்ட பார்வை? மேட்டுமையான பார்வையா இருக்கிறதா, இல்ல கரிசனையோடு பார்க்கிற பார்வையா இருக்கிறதா? ஒருத்தர் நல்ல வீடு கட்டி ஒரு செட்டில் ஆகியிருக்கிறாருன்னா அவரை பார்க்கிற பார்வை நம்ம உறவினர்கள் மத்தியிலே இல்ல நண்பர்கள் மத்தியிலே எப்படியாப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறது? இவன்ட்ட ஏது காசு, திருப்புன்னு ஒரு வீடை கட்டிட்டானே அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்க குணம் பண்ணணும்னு சொல்லி இங்க பவுல் சொல்கிறார். குணப்படுறது என்னன்னா ஒரு நோய். அந்த பார்வையிலே ஒரு கெட்ட சிந்தை என்கிற நோய் உங்களுக்குள்ளே இருக்குமானால், எனக்குள்ளே இருக்குமானால், அந்த சிந்தனையிலிருந்து நீங்கள் குணப்பட வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்கிறார். இது முந்தைய வசனத்தை நாம் பார்ப்போமானால், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். அதுக்கு முந்தின வசனம் 5வது வசனம், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். அப்ப தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. அப்ப கோபாக்கினை யார் மூலியமாக எனக்கு வருகிறதில்லை, யாரோ எனக்கு கொடுக்கிறதில்லை, நானே என்ன பண்றேன், நான் கோபாக்கினையை நானே வர வைத்துக் கொள்கிறேன். அப்படியானால் நான் என்னுடைய பார்வை எப்படியாப்பட்ட ஒரு பார்வையா இருக்க வேண்டும்? செய்கிற செயல் நற்கிரியை செய்கிற ஒரு செயலாய் இருக்கிறதா? நான் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னால சுய பரிசோதனை. நாம்
எப்படி நம்ம ரத்த பரிசோதனை பண்ணி சுகர் டெஸ்ட் செக் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும், நாமளே நாம் என்ன பண்ணணும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பேச்சுல உண்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். என்ன பேசுற பேச்சுல உண்மை இருக்கிறது? மற்றவர்களை பற்றி நான் குறைவாகவே பேசிக் கொண்டிருக்கிறேன், மற்றவர்களை பற்றி நான் குறைவாகவே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அப்ப என்னுடைய சிந்தனை அங்க குணப்படவில்லை. அது ஒரு நோய், ஒரு தப்பான சிந்தனையை சிந்திக்கிற ஒரு நோய் என்னை பற்றி கொண்டிருக்கிறது. அப்படியானால் அந்த நோயை நான் போக்க வேண்டும் என்றால், அதுக்கு மருந்து போட வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்தை படிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இங்க பவுலடிகளார் நிறைய விஷயத்தை சொல்றாரு. இங்க என்ன பிரச்சனையா இருக்கிறது என்றால், எனக்குள்ள அந்த பெருமையான பேச்சு இருக்கிறது. எப்ப பெருமையான பேச்சு இருக்கிறது? நான் எல்லாவற்றையும் முழுமையாக அடைந்து விட்டேன், நான் என்னுடைய படிப்பிலே நான் அதிகமாக படித்து விட்டேன், அவன் ஒன்றும் படிக்காதவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒருவேளை அந்த சிந்தனை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குமானால் அந்த சிந்தனை கலைத்து போட வேண்டும். அதுதான் நோய். அந்த நோயை குணப்படுத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை உற்று கவனித்து அவர் காட்டுகிற வழியிலே நாம் செல்வோமானால் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த அழியாமை என்று சொன்னால் நாம் சிந்திக்கிற சிந்தனை அழிந்துவிடும். நம்மளுடைய ஆன்மா அழியாத ஒன்று. அப்ப பார்க்கிற பார்வை ஒரு கட்டத்துல நீங்க இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஏழ்மையாய் ஒருவரை பார்த்திருக்கலாம். ஆனால் அவன் கஷ்டப்பட்டு உழைத்து அவன் பெரிய வசதிக்காரராய் ஒரு பணம் படைத்தவராய் மாறும் பொழுது உங்களுடைய பார்வை அங்கே கண்டிப்பாக மாறி இருக்கும். அப்ப பழைய பார்வை அழிந்து விட்டது, புதிய பார்வை உங்களுக்குள்ளே வந்து விட்டது. சிறு வயதிலிருந்து நம் பிள்ளைகளுக்கு நல்லதை நாம் போதிக்க வேண்டும். ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் எல்லா விஷயத்தையும் நல்லா பேசுவாரு. ஆனா அவர்கிட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறது. இப்படியாப்பட்ட மக்களோடு அவர் பயணிப்பதனாலும் பேசுவதனாலும் பழகுவதனாலும் அந்த தொற்று நோய் அவருக்கு ஒட்டி கொண்டது. என்ன தொற்று நோய் என்று சொன்னால், அப்பப்போ போய் பேசுவார், அப்பப்ப ஏதாவது சின்னதா திருடுவார். எப்படி திருடுவார் என்று நான் சொல்கிறேன் என்றால், ஒரு 100 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. இவர் ஒரு பொருளை வாங்குவதற்காக ஒரு கடையில 100 ரூபா கொடுத்துருக்கிறாரு. அந்த 100 ரூபாய்க்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க, பொருள்லாம் வாங்கிட்டாங்க. கடைக்காரர் என்ன பண்றாரு, இவர் 500 ரூபாய் கொடுத்ததாக நினைத்து மீதி 400 சில்லர் ரூபாய் இவருக்கு எண்ணி இவர் கொடுக்கிறார். உண்மையாகவே இவர் கிறிஸ்தவராக இருந்தால், இல்ல ஒரு நல்ல மனம் படைத்தவராக இருந்தால், அவரே வாழ்வாதாரத்துக்காக ஒரு பிழைப்பை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் 100 ரூபா தாங்க கொடுத்தேன், நீங்க ஏன் எனக்கு 400 ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க சொல்வீர்களானால் அங்கு கிறிஸ்து மகிமைப்படுகிறவராகவே இருக்கிறார். இது நடந்த செய்தி. ஒருத்தர் 100 ரூபா கொடுக்குறாரு, ஆனா 500 ரூபாய்க்கு சில்லறை திருப்பி தராங்கன்னா நீங்க இல்லைங்க நான் 100 ரூபா தான் கொடுத்தேன், நீங்க 100 ரூபாய்க்கு உண்டான சில்லறை கொடுங்கன்னு சொல்லி நீங்க திருப்பி கொடுக்கலாம். அவர் ஏதோ ஒரு சிந்தனையில 500 ரூபாய் கொடுத்தது போல நினைத்து மீதி பணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் மனிதனுக்கே உண்டானது. ஆனால் அந்த இடத்தை நீங்கள் வேற மாதிரி நீங்க யோசித்தீர்களானால், வேற மாதிரி அதை பயன்படுத்துவீர்களானால், அங்கு உங்களுடைய சிந்தனை சிதைக்கப்பட்டிருக்கிறது, நோயுற்றதாய் இருக்கிறது. அது குணப்பட வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்கிறார். பார்த்தீர்களானால் 2வது வசனம் ரோமர் 2:2, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயம் தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிகிறோம், அறிந்தும் ஆனால் நாம் தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்டதான தவறுகளை நானும் நீங்கீர்களானால் செய்வோமானால் குணப்படுத்த வேண்டும் என்று இங்க நாம் படிக்கிறோம். இன்னொரு இது சொல்றேன். ஊர்ல இருந்து சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணப்படுது அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களாம் வருவாங்க, அதனால நீ என்ன பண்ணணும், இந்த எதை உள்ளார வச்சிருக்கிறது பீரோக்குள்ள வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நீ வெளியில அவங்களுக்கு முன்னாடி விளையாண்டாத, அவங்க கேட்டாங்க அவங்க எடுத்துட்டு போற மாதிரி இடம், அதனால ரொம்ப பாதுகாப்பா நீ உள்ளாரையே வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ராங் டீச்சிங் அவங்க சொல்லப்படுகிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த பையன் கேட்கிறான், அப்பா நீங்க தானே எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும், எல்லாருக்கும் நீ உனக்கு இருக்கிறத நீ கொடுக்க வேண்டும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படின்ற ஒரு பட்சத்துல இப்ப இதை மட்டும் நீங்க எதுக்கு பதுக்கி வைக்க சொல்றீங்க, இது ஆண்டவருக்கு எதிரான செயலா இல்லையா என்று அவன் கேட்கும்போது அவங்க அப்பா தகப்பன் அவனை அடிக்கிறார். இது என்ன மாதிரியான டீச்சிங் எனக்கு புரியவில்லை. நீங்களே அதுக்குண்டான தீர்வை முடிவு செய்து கொள்ளுங்கள்.
கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று நாம் பேசுகிறோம். பகிர்ந்தளிக்கிற அந்த எண்ணம் படைத்தவராய் நாம் இருப்போமானால் அந்த உண்மையாகவே நாம் குணப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய இருதயம் குணப்பட்டிருக்கிறது. நாம் பகிர்ந்தளிப்போம். அது எத்தனை நஷ்டம் நமக்கு வந்தாலும் அதை நாம் பகிர்ந்தளிப்போம். அப்படி என்றால் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன நிலையில இருக்கிறாங்களோ அதே நிலையில நீங்களும் இருந்து ஒரு வாழ்க்கையை சிம்பிளாக வாழ்ந்து விட்டு சென்று விடுங்க. நீங்க பெரியவர்களாகவும் நீங்கள் வசதி படைத்தவர்களாகவும் அவர்களை ரொம்ப ஏழ்மையானவர்களாகவும் காமிக்கும் பட்சத்துல இங்கே வேறுபாடு வந்து விடுகிறது. நம்மிடம் இருக்கிறதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் போதனையாக இருந்திருக்கிறது. 2 உடை உனக்கு இருந்ததே ஆனால் அதை ஒன்றை மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்ற அந்த சிந்தனை நமக்கு தெளிவுபடும். நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அப்ப சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தான் அந்த குட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கஷ்டப்பட்டு படிச்சு இரவு முழுதும் படிச்சு ஒரு வாரம் முழுவதும் படித்து ஒரு மாதம் முழுவதும் படித்து அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆயத்தமாக இருந்து அந்த எக்ஸாமை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று நாம் தேர்ச்சி பெற்றோமானால் நாம் நல்ல ஒரு வேலைக்கு நாம் செல்ல முடியும். அதே போலதான் நாம் நித்திய ஜீவன் என்பது உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த உலகம் உங்களுக்காக உண்டானதுதான், இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டதுதான். ஆனாலும் நித்திய ஜீவன் என்று சொன்னால் அது ஏதோ வேற்று கிரகம் என்று நாம் பார்க்க தேவையில்லை. இங்கு நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு உண்டான பலனை கர்த்தர் நித்திய ஜீவனை அடையும்படியான ஒரு 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 நற்கிரியை செய்கிற ஒரு மக்களாய் நாம் மாறுவோம். எனக்குள்ளே நற்கிரியைகளை செய்யாதபடி ஒரு பெருமை எனக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொன்னால், இங்கே பவுல் அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்காலராக இந்த உலகத்துல வாழ்ந்து சென்றிருக்கிறார். அந்த உலகத்துல நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம், நான் டாக்டரேட் முடிச்சிட்டேன், நான் பெரிய படிப்பு படித்திருக்கிறேன், நான் ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லி நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அதே போலதான் பவுல் சொல்கிறார், நான் 8ஆம் நாளில் நான் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சம் தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேலில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்ப இது எது செய்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கரெக்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னுடைய டிகிரி. நான் ஒரு ஸ்காலரு, என்னை யாரும் எதுவும் செய்திட முடியாது. நான் ஒரு ஸ்காலரு, என்னை யாரும் எதுவும் செய்திட முடியாது. நான் லைசன்ஸ்டு பர்சன், அதனால என்னை யாரும் எதுவும் செய்திட முடியாதுன்ற குவாலிஃபிகேஷன் இருந்தா கூட இங்க ஆண்டவருக்காக அவர் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை இங்க வாழ்கிறார். எதெல்லாம் நாம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் பவுல் சொல்கிறார், எல்லாம் குப்பையும் நஷ்டமுமாக நான் எண்ணுகிறேன், ஆண்டவரை அறிந்து கொள்வதே எனக்கு லாபம் என்று இங்கு சொல்கிறார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி உடையவனாயிராமல் என்னுடைய தற்பெருமை நான் பேசாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். இப்படி நான் நினைக்க முடியுமா? இப்படி நீங்க நினைக்க முடியுமா? நம் பிள்ளைகளை இப்படியாக நாம் ஒரு வேளை வளர்க்க முடியுமா என்று பார்த்தோம்னால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு அளவீடு இருக்கிறது. இந்த அளவில் நாம் வளருவோமானால் கர்த்தர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நாம் பிள்ளையை, நம்மளுடைய சந்ததியாரை நாம் அந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் வளர்ப்போமானால் கர்த்தர் பிரியப்படுகிறவராகவே இருக்கிறார். நாம் கண்டிப்பாக நற்கிரியைகளை செய்யும்போது நாம் கண்டிப்பாக நித்திய ஜீவனை நாம் அடைவோம். அதனால் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். நற்கிரியைகளை செய்வோம். மகிமையும் கனத்தையும் அடைவதற்கு நாம் அவர்களை நிலைத்திருப்போம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.